சரி. மீட்டல் பட்ச 8 மக்கள் முதலாவது வினா பாருங்க. ரூபாய் 70,000 பெறுமதியான மின் உபகரணம் ஒன்றை கொள்வனவு செய்யும் போது 20% தீர்வை வரி அறவிடப்படுகின்றது எனின் வரித்தொகையை காண்க. அப்ப பொருளை கொள்வனவு செய்த விலை 70,000, அறவிடப்படுற வரி 20%. கேட்டிருக்கிறது வரி மட்டும்தான். எனவே முதலாவது வினா பாருங்க. அப்ப 100 ரூபாய்க்கு அறவிடப்படுற வரி 20 ரூபாய். 100 ரூபாய்க்கு அறவிடப்படுற வரி 20 ரூபாய். அப்ப நாங்கள் கொள்வனவு செய்த பொருள், அதாவது 100 ரூபாய்க்கு கொள்வனவு செய்தவென்றால் 20 ரூபாய் வரி அறவிடுவாங்க. அப்ப 70,000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்தவென்றால் எவ்வளவு வரி அறவிடுவாங்க? அப்ப 100க்கு 100ல் 20 தர 70,000. அப்ப இதுல 100ஆல வகுக்க போறோம் என்றால் இதுல 2 சைவர் கட் பண்றோம். 2 சைவரை கட் மேலுக்கு பகுதியில 2, தொகுதியில 2. இப்ப இந்த 7ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம். எனவே 7 2 14, 1 சைவர் 2 சைவர் 3 சைவர். அப்ப 3 சைவர் போட போறோம். அலகு போட போறோம் ரூபாய். அப்ப எங்களுக்கு விடை 14,000 ரூபாய். இதுக்கு ஒரு புள்ளியும் இதுக்கு ஒரு புள்ளியும் என்ற ரீதியில உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இரண்டாவது வினாவை பாருங்க. இரண்டாவது வினா காரணிகளை காண்க. 2 x வர்க்கம் சக 3x சய 2. இப்ப இது ஒரு மூவுறுப்பு கோவை. இந்த மூவுறுப்பு கோவையின் காரணிகளை காண போறோம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கி எடுக்க வேணும் ஃபர்ஸ்ட். அப்ப இது ரெண்டையும் பெருக்கினோம்டா 2 2 4 x வர்க்கம் சய, இதுல சக இருக்குது. அப்ப மொத்தத்துல சகோதர சய சய. இங்க சய வரும் என்றால் பெருக்கம் ஒரு காரணி பிளஸும் இன்னொரு காரணி மைனஸும் வரப்போகுது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பெருக்கம் பிளஸ்ல மைனஸ்ல வரும் என்றால் வேறுபட்ட குறிகளுடைய காரணிகள் வரும். அப்ப கூட்டினா எங்களுக்கு 3 வரணும், பெருக்குனா 4 வரணும். அப்ப 4 1 தர 4 பெருக்கலாம், 2 தர 2 பெருக்கலாம். ரெண்டையும் கழித்தல் அடையாளம் வந்தால் வித்தியாசம் பார்த்துதான் காரணி எடுக்கிறது. 4ல இருந்து 1 போனா 3 வருது. அப்ப இதுதான் செலக்ட் ஆக போகுது. 2ல இருந்து 2 போனா 0 வருது, வேற இல்ல. அப்ப இவர் ரிஜெக்ட் ஆகுவாரு. அதே நேரத்துல பாருங்க, இங்க பிளஸ் இருக்கிறதால ஒரு காரணி பிளஸ் வரணும், மற்ற காரணி மைனஸ் வரணும். இங்க மைனஸ் இருக்கிறதால அந்த பிளஸ் மைனஸ் போடுறோம். இங்க பிளஸ் இருக்கிறதால பெரிய காரணி பிளஸ் வரணும். பெரிய காரணி பிளஸ் வரணும்டா இவர் தான் 4 வர போறாரு, இவர் 1 வர போறாரு. அதாவது இது 4x ஆகவும் இது x ஆகவும் வரப்போகுது. அப்ப 4xக்கு முன்னு பிளஸும் வெறும் மைனஸும் வரப்போகுது. இப்ப இந்த காரணியை கொண்டு இங்க போட போறோம். 2 x வர்க்கம் பிளஸ் 4x மைனஸ் x மைனஸ் 2. இப்ப இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, பிளஸ் 3x வரும். இதுதான் இங்க இருக்கிற விடயம். இப்ப இந்த 2 உறுப்பையும் எடுத்துட்டு இதுல 2x பொதுவா எடுக்கலாம். பாருங்க, 2x வர்க்கத்தையும் 2x ஆல வகுக்கலாம், 4xஐயும் 2x ஆல வகுக்கலாம். அதால பொது உறுப்பாக, அதாவது போக்காப்பையாக 2x எடுக்கிறோம். எடுத்தோம் என்று சொன்னால் 2x வர்க்கத்தை 2x ஆல வகுத்தோம் என்று சொன்னால் 2x வர்க்கம், இங்க பாருங்க 2x வர்க்கம் 2x தர x 2x. இந்த 2x 2x மட்டும் போட x வந்து மிஞ்சும். சக இவர்ல 2 வரப்போகுது. 2x தர 2 4x சய. இதுல பொதுவா எடுக்கிறதுக்கு ஒன்றை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப ஒன்றை வழியால் எடுத்துட்டு நாங்க x சய தர சய சக 2 ஒன்றால பிரிச்சா 2 இப்படி வரப்போகுது. இப்ப பாருங்க, இங்க இருக்கிற காரணியும் இங்க இருக்கிற காரணியும் சமனா வரும். சரியா? அப்ப அந்த காரணி பொது காரணி இருக்குது, மீதியா இருக்கிறார்கள் 2x சய 1. அப்ப 2x சய 1 என்றது ஒரு காரணி,
அடுத்த பொதுவா இருக்கிற எக்ஸாக ரெண்டுன்றது ஒரு காரணியா இருக்கும். இது கிளியரா மக்கள் எல்லாருக்கும் விளங்கிட்டாது? விளங்காட்டி கேளுங்க. சரியா மக்கள்? ஓகே, இப்ப மூன்றாவது வினாவுக்கு வாங்க. மூன்றாவது வினா முக்கோணிகள் கோணங்கள் தொடர்பாக இருக்கிற வினா. எக்ஸின் பெருமானத்தை காணட்டாம். பாருங்க, இதுல முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை வச்சுக்கொண்டு செய்யலாம். அப்படி இல்லையா, நாங்கள் என்ன செய்யலாம்? இதுல புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்ற வச்சுக்கொண்டு செய்யலாம். இங்க பாருங்க, இது 80 பாகண்டா இது 100 பாகையா இருக்கும். சரியா? அப்ப எக்ஸ் 100 பாகை 110 பாகை இது மூன்றையும் கூட்டினால் 360 பாகை வரும். ஏன் ஏன் 360 பாகை வரும் சொல்லுங்க யாராவது ஒரு ஆள்? முக்கோணிகளின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அப்ப எக்ஸ் பிளஸ் 110 100 210 210 சமன் 360 பாகை. எல்லாத்தையும் பாகை போட்டுக் கொள்ளுங்க. அப்ப எக்ஸ் சமன் 310 360 இருந்து 210 கழிக்க போறீங்க. அப்ப எத்தனை பாகை வரும்? 150 பாகை வரப்போகுது. அப்ப எப்படி செய்ய முடியும்? செய்து காட்டலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். அல்லது என்ன செய்யலாம்? இவர் 110 என்றால் இவர் 70 இருப்பார். நேர்கோடுதானே? இவர் 70 இருப்பார். முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம். முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் இந்த புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இது அகக்கோணம், அது அகத்தெதிர்கோணங்கள் இந்த காட்டப்படுற ரெண்டும். இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா எக்ஸ்ட்ரா பெருமானம் வரும். அப்ப எக்ஸ் பாகை சமன் எவ்வளவு வரும் சொன்னால் 70 பிளஸ் 80 இருக்கும். 70 பிளஸ் 80 இருக்கும். அப்ப சமன் 150 பாகையா இருக்கும். இப்படியும் செய்யலாம். நீங்கள் இலகுவா இருக்குது எந்த முறையோ அந்த முறையை செய்யலாம். இது கிளியரா மக்கள்? ஓகே, அடுத்த வினாவை பாருங்க. அடி இத வாசிக்கிற அப்படின்னு சொன்னா அடி ஏ கொண்ட 20களின் மடக்கை 3 ஆகும். ஏயின் பெருமானத்தை காண சொல்லியிருக்கிறாங்க. அடி ஏ கொண்ட 20களின் மடக்கை 3 ஆகும். இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் வளமையை செய்து கொண்டு வரோம். இந்த வினா அடியில மாற்றம் எந்த மாற்றமும் வராது. அப்ப அடி அடியாகவே இருக்கும், ஏயாகவே இருக்கும். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மாறுவாங்க. இங்க இருக்கிற விடை இங்க ஏயில சுட்டியா வரும், அவர் விடையா வருவாரு. அப்ப ஏ கணம் சமன் 27. இது விளங்குதா எல்லாருக்கும்? ஏ கணம் சமன் 27. இப்ப இந்த 27ஐயும் கனமாக வரக்கூடிய மாதிரி அடி சுட்டி வந்து 3 வரக்கூடிய மாதிரி நாங்க இதை மாற்றணும். அப்ப 27 3ஆல வகுத்தம் என்று சொன்னால் இது நம்மளுக்கு தெரியணும். 27 3இன் கரம் மட்டும் தெரியணும். 3ஆல வகுத்தால் 9 அண்டும், 9 3ஆல வகுத்தால் 3 வரும். திரும்ப இதை 3ஆல வகுத்தால் எவ்வளவு வரும்? 1 வரும். அப்ப 27 நாங்க என்ன செய்யலாம்? 3இன் கனம் என்று எழுதலாம். அப்ப இங்க ஏயின் கனம் சொல்லி வரப்போகுது. இப்ப பாருங்க, சுட்டிகள் சமன்டா அடிகளை சமப்படுத்தலாம். எனவே ஏ சமன் உங்களுக்கு வரப்போகுது 3 சொல்லி விளங்குதா? அது கிளியரா? விளங்காட்டி கேளுங்க. சுட்டி விதிகளையும் பயன்படுத்துறோம்,
சுட்டிகள் சமன் சொன்னா அடிகள் சமனா இருக்கும். அடிகள் சமனா இருந்தா சுட்டிகள் சமனா இருக்கும். இப்படிதான் பாக்குறது. நோட் பண்ணிட்டீங்களா? கிருத்திகா எழுதிட்டீங்களா? ஓம் சார். நிரோஜ், ஓம் சார் எழுதிட்டேன். யதுவர்த்தனி. ஓம் சார் எழுதிட்டேன். ஓகே, அடுத்த வினாவை பாருங்க. இந்த வினாவை பாருங்க. இதுல ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிற தேற்றங்கள் இதுல திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துறோம், கவனிங்க. ஒரு வட்டம் ஒன்றுல இந்த 3 தேற்றங்கள் நல்லா ஞாபகம் இருக்கணும். இது மையம். வட்டத்தின் மையத்தினூடாக போற கோடு என்னன்னு சொல்லுங்க? விட்டம். விட்டம். இந்த விட்டம் பரிதியில எதிரமைக்கிற கோணம். விட்டம் என்று சொன்னால் இந்த பகுதி அரை வட்டம் என்று சொல்லுவோம். இந்த பகுதி அரை வட்டம் என்று சொல்லுவோம். அப்ப அரை வட்டம் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கிற கோணம் செங்கோணமா இருக்கும். அரை வட்ட கோணம் செங்கோணம். இது நீங்க எங்க கீறினாலும் செங்கோணம் தான் வரும். இதுல எங்க கீறினாலும் உங்களுக்கு செங்கோணம் தான் வரும். அப்ப எதை சொல்றது? அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் செங்கோணம். ஓகே, வட்டத்தின் மையம் இந்த இருக்கு, அப்ப விட்டம் இந்த இருக்கு, அரைவட்ட கோணம் செங்கோணம். இன்னொரு பாயிண்ட், இன்னொரு தேற்றம் இருக்குது. ஒரு வட்டத்துண்டா இந்த நான். அப்ப இது வட்டத்துண்டம், இதுவும் வட்டத்துண்டம். இது பேரி துண்டம், இது சேரி துண்டம். அப்ப வட்டத்துண்டம் ஒன்று இந்த மையத்துல இந்த நான்கு 2 புள்ளியையும் இணைக்கிற இந்த கோடுகள் எதிரமைக்கிற கோணம், மையத்தில் எதிரமைக்கிற கோணம். அதுதான் இந்த வட்டத்துண்டம் மையத்தில் எதிரமைக்கும் கோணம். எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு. அப்ப இது எப்படி இருக்கும்? இது எக்ஸ் பாகையா இருந்தால், உதாரணத்துக்கு 60 பாகையா இருந்தால் இது எக்ஸ்ல அரைவாசா இருக்கும். அப்ப 30 பாகையா இருக்கும். இது 60 இது அரைவாசி 30 பாகையா இருக்கும். விளக்குதா? அல்லது இதுல 2 மடங்குன்னு யோசிக்கலாம். எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தில் 2 மடங்கு. இது 30 இருந்தால் இது 60 இருக்கும். விளங்குதோ? இன்னும் ஒரு தேற்றம். இது 3 தான் அந்த பாடத்துல பார 3 தேற்றங்கள். ஒரு வட்டத்துண்டம் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கிற கோணங்கள் மையத்துக்கு போல பாருங்க. எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கிற கோணங்கள் எல்லாமே சமனா இருக்கும் என்றால் இது 30 பாக என்றால் இது 30 பாக, இது 30 பாக. இது இங்க எடுக்கலாம் பாருங்க. இந்த இது 30 பாக என்றா இதே புள்ளியில இருந்து நான் வேற தகுறேன். இது 30 பாகையா தான் இருக்கு. விளங்குதா? இதுல வேற இது அப்படியோ நீட்டிட்டு கொண்டு போனாலும் தெரியுதா? இது 30 பாகை தான். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த 3 தேற்றங்களும் வடிவ ஞாபகம் இருக்கணும். அரைவட்ட கோணம் செங்கோணம், வட்டத்தின் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு. இது ஒரே துண்ட கோணங்கள் சமன் அல்ல ஒரே வட்ட துண்ட கோணங்கள் சமன். ஒரே வட்ட துண்ட கோணங்கள் சமன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரே வட்ட துண்ட கோணங்கள் சமன். இது அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் செங்கோணம். காணிக்கொள்ளுங்க. இதை எழுதியிருக்கிறோம்.
சரியா? இப்ப வினாவுக்கு வாங்க. இப்ப இந்த இருக்கிற பிடி வந்து விட்டம்னு சொல்லி இருக்கல, பிடி வந்து விட்டம். அப்ப இந்த விட்டம் என்றதால அப்ப இந்த அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றத்தை நாங்க இதுக்குள்ள பயன்படுத்தலாம். அப்ப இந்த கோணம் என்னவா இருக்கும்? அரைவட்ட கோணம் என்றதால இது செங்கோணமாக இருக்கும். இது கிளியரா எல்லாம் இருக்கும். இந்த இருக்கிறத பாருங்க, இந்த இருக்கிற பக்கம் அதாவது பிசி என்ற பக்கம் டிசி என்ற பக்கத்துக்கு சமனா. அப்ப சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப இந்த இருக்கிற கோணமும் இந்த கோணம் கொண்டு கொண்டு சமன். இது 90 பாகம் என்று சொன்னால் இது எவ்வளவு பாகை வரும் சொல்லுங்க? மிச்சம் 90 தான் இருக்குது. அப்ப 2ஆ பிரிய போகுது. 45 45. இது கிளியர் பாருங்க, விளங்குதா? இது சரியா மக்கள்? முக்கோணம் ஒன்று நாற்கோணம் கொடுத்து 180 பாகம். அப்ப 90 இதுல போக மாட்டா, மிச்சமா இருக்கிற 90 2ஆ பிரிய போகுது. ஏன்னா சமனான பக்கங்கள் இதில் உள்ள கோணங்கள் சமன். விளங்குதா? இப்ப பாருங்க, கடைசியா பார்த்து தேற்றம். ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் பருமன்ல சமனா இருக்கும். இந்த பிசி என்ற விட்டத்தை வச்சு கொண்டு உருவாகிற வட்டம் துண்டம் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கிற கோணத்தை பாருங்க, ரெட் கலரா காட்டுறது. அதே பிசியில இருந்து வருது பாத்தீங்களா? அதே பிசியில இருந்து வருது பாத்தீங்களா? அப்ப இது 45 பாகம். இப்ப எக்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. இப்ப 45 பாகம். இதுக்கு காரணம் என்ன? ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமன். சரியா? அப்ப எக்ஸ் என்றது எவ்வளவு மக்கள் வரப்போது? விடை 45 பாகை. சரியா? இது கிளியரா? சரியா மக்கள்? ஓகே, டைம் போயிட்டு மக்கள். நான் இதோட ஸ்டாப் பண்றேன். நாளைக்கு எக்ஸாம் நடக்காது. இதுல இருக்கிற வினாவும் போன கிளாஸ்ல விடுபட்ட ஒரு வினா இருக்குது, அந்த வினா அவ்வளவும் ரிவிஷன் செய்யப்படும். அப்ப காலையில சரியா 5 மணிக்கு டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க. ரிவிஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுமா, பேப்பர் முன்னுக்கு செய்யறது இல்லை. நாளைக்கு விடுபட்ட வினாக்கள் இருக்குது, அந்த வினாக்களோடய முடிக்கணும். நாங்கள் முடிக்கிறதால டைமுக்கு ஜாயின் பண்ணணும். ஓகே, ஓகே சார், பாய்.